டாக்டர் என்னதாம்மா சொன்னாங்க? இந்த ரிப்போர்ட்ல உங்க ஹார்ட்ல பிளாக் இருக்குன்னு போட்டிருக்குமா? ஏமா நீ இதை என்கிட்ட சொல்லவே இல்லை? எங்களுக்காக உழைச்சு தானே உனக்கு இந்த நிலைமை. அது ஏய் ஏய் என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இத பாரு, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. இத சரி பண்ணிடலான்னு மாத்திரையால சரி பண்ணிடலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அழாத. ஏய் நான் நல்லா தாண்டி இருக்கேன். ஏய் இத பாரு, நீ இப்படி டென்ஷன் ஆயிடுவேன்னு சொல்லிதான் நான் உன்கிட்ட எதுவுமே சொல்லாம இருந்தேன். எனக்கு ஒண்ணும் இல்ல மீனாட்சி. இத பாரு, நான் நல்லா தான் இருக்கேன். அழாத மீனாட்சி, எனக்கு ஒண்ணுமே இல்லடா. மா, நம்ம வேணா பெரிய டாக்டர் கிட்ட போய் பாப்போமா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன். எதுக்கு பெரிய டாக்டர்? நான் நல்லா தான் இருக்கேன். எங்களுக்காக ரெஸ்டே இல்லாம நீ ரொம்ப ஓடிட்டம்மா. எல்லா கஷ்டத்தையும் எங்களுக்காக நீ தாங்கிக்கிட்ட. இப்போ இதெல்லாம் இது பாரு, அம்மாக்கு ஒண்ணுமே இல்லடா. அம்மா நல்லா இருக்கேன், நான் நல்லா இருப்பேன். என்ன பாரு, எனக்கு ஒண்ணுமே ஆகாது. ஆனா ஒருவேளை எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா அம்மா, என்னம்மா? இல்ல எனக்கு ஒண்ணுமே ஆகாது மீனாட்சி, ஒண்ணும் ஆகாது. நான் நல்லா இருப்பேன். அப்படி 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 ஏதாவது ஆகுறதுக்குள்ள எனக்கு உன் கல்யாணத்தை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு மீனாட்சி. என்ன எதுக்கு இங்க வர சொன்ன? சும்மா வந்து மொக்க போடுறதுக்கு நான் ஒண்ணு வெட்டியா இல்ல. வேலை இருக்கு எனக்கு. சீக்கிரமா என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு ஜோடி ஹனிமூன் போகணும். எவ்வளவு செலவாகும் என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு போக தான் உன்னை கூப்பிட்டேன். அப்ப நீ டூர் போணுமா? இந்தியாக்குள்ள போணுமா இல்ல ஃபாரின் டூர் போணுமா? அது எங்க வேணா இருக்கட்டும். ஆனா அந்த இடம் அந்த பொண்ணுக்கு ஜென்மத்துலயும் மறக்க முடியாத இடமா இருக்கணும். எப்ப போலான்னு இருக்க? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். எப்ப கல்யாணம்? அது அந்த பொண்ணு சம்மதம் சொன்ன பிறகுதான். என்னது? பொண்ணு சம்மதம் சொல்லணுமா? ஆமா, அந்த பொண்ணு சம்மதம் சொன்னதுக்கு அப்புறம் தானே கல்யாண ஏற்பாடுலாம் பண்ண முடியும். அப்ப எதுக்கு இப்பவே ஹனிமூனை பத்தி என்கொயரி பண்ற? அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை இதான் யோசிக்க நேரம் இருக்காதுல்ல. அதான் இப்போ சும்மா இருக்கும்போது கொஞ்சம் விசாரிச்சு வச்சுட்டா நல்லது தானே. அதாம அவன் என்கொயரி பண்ண கூப்பிட்டேன். பாரு, ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. உனக்கு வேலை வெட்டி இல்லனா எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைச்சிட்டியா? ஜிகர்தண்டா, ஒரு நிமிஷம். இத கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். ஏன் செய்யனா? நீ வீட்டுக்காக அடகு வச்ச செயின் தான். நேத்து உன் அப்பத்தா உன்னை திட்டினதுனால இத திருப்ப முடியாதுன்னு உடனே ரோஷத்துல எங்கேயாவது போய் கடனை வாங்கி எடுத்தியா? என்ன பத்தி உனக்கு நல்ல எண்ணமே வராதுல்ல. அதுக்கு நீ நல்லவனா இருக்கணும். நீங்க திடீர்னு இங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. இல்ல, இங்க மேனேஜரை பார்க்க வந்தேன். அப்பயே உங்களையும் பார்த்துறேன்னு மாதவி அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். மாதவி உங்களை பத்தி நிறையவே சொல்லியிருக்கா. நான் இந்த பேங்க்ல சாதாரண ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க பெரிய இடம், பெரிய பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா. என் பொண்ணுக்கு நீங்க எப்படி சம்மதம் சொன்னீங்கன்னு. ஆண்டி, இந்த ஸ்டேட்டஸ்ங்கிறது வசதியில் இல்லை, கேரக்டர்ல இருக்கு. உங்க ஃபேமிலியை பத்தி மாதவி அக்கா நிறைய சொல்லியிருக்காங்க. என் அக்கா சென்னையில் இருக்காங்க, 2 daysல வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் மீட் பண்ணிடலாம் தான் வந்தேன். சரி தம்பி, அப்போ நாளைக்கு எங்க வீட்டுக்கு வந்துருங்க. நோ 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 ஆண்டி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு?
ஜஸ்ட் மீட் பண்றதுக்கு தானே. நான் உங்க பொண்ணு ஒர்க் பண்ற இடத்துக்கு கூட போய் பார்க்கறேன். இல்லனா ஜஸ்ட் ஒரு காமன் பிளேஸ்ல கூட மீட் பண்றேன். சுமதி, அதான் நாளைக்கு அந்த ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு தேன்மொழி மீனாட்சியும் போறாங்கல்ல, ஆமா. அங்கேயே பாத்துடலாம். ஆ, ஓஎஸ், அதுதான் ஆக்சுவலி கரெக்டான ஸ்பாட். அங்கேயே வந்து மீட் பண்றேன்னு. ம், சரிப்பா. அப்போ நாளைக்கு மீட் பண்ணலாம் ஆண்டி. ம், நான் மேனேஜரை மீட் பண்ணிட்டு ஆ, கிளம்புறேன். சரிங்கப்பா. சரிங்க தம்பி. என்ன சுமதி, பையன் எப்படி? ம், பையன் ரொம்ப லட்சணமா தான் இருக்காரு. ம், நல்ல குணமுள்ளவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். பாரேன், அடுத்தவங்களோட டைமை வீணாக்க வேண்டாம், செலவு பண்ண வேண்டாம்னு சொல்றாரு. அதுவே ஒரு நல்ல குணம் தானே. ஆமா சுமதி, மீனாட்சிக்கு ஏத்த பையனா தான் இருப்பாரு. அம்மா, இந்த மீனாட்சி அம்மனோட தயவால எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா அதுவே எனக்கு போதும். ம், நான் சொல்றது கேளு அகிலா, நீயே சைன் பண்ணி சேர்த்து விட்டுரு. அதுக்கு என்ன காசோ நான் கொடுத்துறேன். எனக்கு உங்க காசு பெருசு இல்லைங்க. என் பொண்ணுக்கு அப்பாங்கிற உரிமை உங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதை நான் வேற யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏய், ஏன் இப்படி என்ன சாவடிக்கிற? சொல்றத கேளு, நீயே சேர்த்துரு. நான் வரேன். நிக்கிறியலா? இப்ப மட்டும் நீங்க போனீங்கன்னா நான் உங்க வீட்டுக்கு தான் வந்து நிப்பேன். ஏய், ச்சே. ஹலோ, வந்துட்டாங்களா? ஓகே ஓகே, நான் வரேன். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். ஓகே மேடம். மேடம், மேடம், அட்மிஷனுக்காக சில பேர் இன்னைக்கு வந்திருக்காங்க. ரீயூனியன் முடியட்டும், ஆ, ஒரு 2 நாள் கழிச்சு அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்க. ஓகே மேடம். ஓகே. மேடம், அட்மிஷன் பத்தி பேசணும். நீங்க பாதியில சேர்க்கணும்னு வந்திருக்கீங்க. இப்போ எங்க ஸ்கூல்ல ஒரு ரீயூனியன் ஃபங்க்ஷன் இருக்கு. அது வரைக்கும் எல்லாரும் கொஞ்சம் பிஸியா இருப்போம். நீங்க 2 நாள் கழிச்சு வந்துடுறீங்களா? ஓகே மேடம். சரிங்க, அப்ப 2 நாளைக்கு அப்புறம் வரலாம். இப்ப வாங்க போலாம். ஏய், என்னால முடியாது, நீயே பாத்துக்க. என்ன திரும்ப இப்படியே பேசுறிய? ஏ அகிலா, சொன்னா புரிஞ்சுக்கோ. இந்த ஸ்கூல் கரஸ்பாண்டனுக்கு எங்க அப்பத்தாவை நல்லா தெரியும். இப்பதான் அவங்க என் ஒய்ஃப் தேன்மொழிக்கு ஒரு எம்ப்ராய்டிங் ஆர்டர் வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன மட்டும் அவங்க பார்த்தாங்கன்னு வச்சுக்க, அப்புறம் நான் தான் மாட்டுவேன். சொன்னா கேளு, நீயே சேர்த்து விட்டு. சரியா? வரேன் கண்மணி. பாய்ப்பா.